அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பர் எல்ஐசி ஏஜென்ட் குருநாதன் பேசுகிறேன், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து. நான் இத்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக பணிபுரிந்து வருகின்றேன். எனது பார்த்திங்கன்னா, இதுவரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செவ்வனே செய்து கொண்டு இருக்கின்றேன். இந்த தொழில் எதுக்கு நான் பார்த்திங்கன்னா, இந்த தொழிலை நான் விரும்பி இந்த தொழிலுக்கு நான் உள்ளே வந்தேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே மக்களுக்கு சேவை செஞ்சு அதில் கிடைக்கிற வருமானத்தில் வாழணும் என்று நான் விரும்பினேன். அது நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கடவுள் அருளால் நடந்துகிட்ருக்குது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா, யார் எது கேட்டாலும் எந்த சர்வீஸும் உடனுக்குடனே நான் பண்ணி கொடுத்துருவேன். அது மாதிரி மக்களும் பார்த்திங்கன்னா, நீங்களும் ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்சூரன்ஸ் தேவைக்கு கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கிறோம்னா, நாம் இப்போ இருக்கிறோம், நாம் இப்போ நல்லா சம்பாதிச்சு கரெக்டாக உடம்பு ஹெல்த்தியாக இருந்து நம்ம சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாற்றி வேணுங்கிறத பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். இன்கேஸ் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு விதமாக இது நமக்கு பார்த்திங்கன்னா, ஒரு இன்சிடென்ட்ஸு, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நடந்ததுன்னா, அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற வருமானம் அப்படியே சடனாக ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிற காலத்திலே நம்மளுடைய குடும்பத்துக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் ஒரு 10% இல்லை 20% குடும்பத்துக்காண்டி தனியாக எடுத்து வச்சு ஒரு சேமிப்பை நீங்கள் ஏற்படுத்தணும். இந்த சேமிப்பு நீங்கள் ஏற்படுத்தும் போது என்னன்னு பார்த்திங்கன்னா, குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா மேலும் மேலும் நன்மைகள் இருக்கும். இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிறோம், இவ்வளோ சம்பாதிக்கிறோம், என்ன ஓடுறோம். இந்த பரந்த உலகத்தில் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அறக்க பறக்க பயங்கரமாக போடுறோம், வைக்கிறோம், என்னென்னோ பண்ணுறோம். அது எதுக்காண்டி பண்ணுறோம்? குடும்பம் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் பண்ணுறோம். அதை விட்டுப்பட்டு இந்த ஓடும்போது பார்த்திங்கன்னா, அதில் நாம் சம்பாதிக்கிற வருமானத்தில் கொஞ்சம் குடும்பத்துக்காண்டி ஒதுக்கிக்கணும். ஏங்க ஒதுக்கிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பம் ஓரளவுக்கு நாம் இல்லைனாலும் அவங்க எல்ஐசி எது பார்த்துக்குறோம், அதெல்லாம் கொஞ்சம் ஏதோ கடனில் இருந்து தப்பிச்சுக்குவாங்க. நம்ம சேர்த்து வைக்காமல் விட்டால் தான் பிரச்சனையே. என்னன்னு கேட்டிங்கன்னா, சேர்த்து வைக்காமல் விட்டால் அவங்க தான் மறுபடியும் கஷ்டப்படணும். நீங்கள் உங்கள் மிஸ்ஸஸ் தான் கஷ்டப்படணும். அதே மாதிரி லேடிஸாக இருந்தால் ஹஸ்பண்டு தான் கஷ்டப்படணும். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, சம்பாதிக்கிற காலகட்டத்திலேயே சேமிப்புங்கிறத நீங்கள் அவசியமான சேமிப்பை ஏற்படுத்திக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, சேமிப்பு ஏற்படுறதுனால என்ன பிரச்சனைனா, ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு கேட்டுக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை ரவுண்ட் ஷேப்பாக உருவாக்கிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, அது 4 பார்ட்டாக பிரிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 0 to 20. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருப்போம், எந்த இன்கமும் இருக்காது. அடுத்து அந்த 20 to 40, இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, வேலை தேடணும், மேரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கும். அதில் கொஞ்சம் அதில் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்கும். ஒன்று அதில் சேர்க்க ஆரம்பிக்கணும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா 3வது பார்ட்டு 60 to 80. இதில் என்ன கேட்டிங்கன்னா, குழந்தைய பெரிய ஆள் ஆயிடுவாங்க, அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும், சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்டு அதில் வரும். ஒன்று அதுலையாவது நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கணும். சப்போஸ் இதில் 2லையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. சேர்க்காம விட்டிங்கன்னு வச்சிங்களேன், அடுத்து 4வது பாட்டு 60 to 80. அது பார்த்திங்கன்னா இன்கம் இல்லாத ஏரியா. வயசாகிடுச்சுன்னா வருமானம் இருக்காது. அந்த இதுலேயே உங்களுக்கு இன்கம் இருக்காது. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த 2 பாட்டு சொன்னல, 20 to 40, 40 to 60, இதில் ஏதாவது 2 ஆப்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்கும் போது சேர்த்து வச்சிட்டிங்கன்னா, ஒரு 60லேருந்து 70 வயசுக்குள்ளே இந்த பணத்தை வச்சு நம்ம காலத்தை ஓட்டிக்கலாம். சப்போஸ் சேர்க்காம என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, நாம்
60 வயசு ஆப்ஷனுக்கு போயிடுவோம். நம்ம இடத்துக்கு பசங்க வந்துடுவாங்க. பசங்களுக்கு தான் ரிஸ்க்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, சேர்த்து வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. சேர்க்க மாட்டோம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் ரிஸ்க்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபேமிலியை பார்ப்பாங்களா, இல்லை அப்பா அம்மாவை பார்ப்பாங்களா, இந்த மாதிரி ரிஸ்க்கு அவங்களுக்கு தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சேமிப்புங்கிறது வந்து ஒரு குடும்ப பட்சத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. அதனால் நீங்கள் அதை வந்து இப்போயே நீங்கள் உருவாக்குறதுக்கு ரெடி பண்ணிக்கிங்க. சரிங்களா? நம்ம ஏதோ பண்ணுறோம், ஆடம்பர பொருள் வாங்குகிறோம், வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டுறோம், அதெல்லாம் வந்து ரோட்டில் ஓடுறோம், அந்த வண்டிக்கே நம்ம இன்சூரன்ஸ் போடுறோம். நம்ம உயிர் வந்து விலை மதிப்பு இல்லாத. அதனால் வந்து நமக்கு மெயின் வந்து நமக்கு வந்து இன்சூரன்ஸு எடுத்து வச்சுக்கணும். அது தனியார் கம்பெனியில் கூட இல்லை, கவர்மெண்ட் கம்பெனியில் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் வந்து மக்களே, உடனடியாக இன்சூரன்ஸு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதேமாதிரி இன்சூரன்ஸை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. விரும்பி அதை உள்ளே சேர்ந்து அதை ஒவ்வொரு தடவையும் ப்ரீமியம் கட்டும்போது நீங்கள் வந்து ஒரு காருக்கு வந்து நம்ம பெட்ரோல் அடிக்கிற மாதிரி நினச்சிக்கணும். அதே மாதிரி எல்ஐசிங்கிறது வந்து ஒரு கார் மாதிரி. அந்த ஒவ்வொரு தடவையும் ப்ரீமியம் கட்டும்போது தான் வந்து அந்த கார் ரன்னிங் ஆகும். அதே மாதிரி அதில் ஒவ்வொரு தடவையும் பெட்ரோல் அடிக்கும் போது கார் ரன்னிங் ஆகும். இதில் வந்து ஒவ்வொரு தடவையும் ப்ரீமியம் கட்டும்போது உங்கள் பெனிஃபிட் அப்படியே கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் பெட்ரோல்னா கார் இடையில் நின்றோம். அந்த மாதிரி இதில் ஏதாவது நம்மளோட வாழ்க்கை ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாம் அப்படியே ஸ்டாப் ஆகி நம்மளோட இன்கம் எல்லாமே ஸ்டாப் ஆகிரும். குடும்பங்கிற ஒரு குடும்பம் வந்து அதை மாட்டிக்கிறோம். அதை மாட்டாமல் இருக்கிறக்காண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இருந்த எல்ஐசியில் உள்ள என்ட்ரி ஆகி ப்ரீமியத்தை கரெக்டாக கட்டிட்டு வந்து அந்த பெனிஃபிட்டத்தை குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கும்போது எல்ஐசி இது குடும்பம் வந்து அந்த ரிஸ்க்லேருந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அதனால் மக்களே, இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சேருங்க. இந்த கீழே தெரிய என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.